சென்னையிலே வசிக்கின்றவர்களும் அதை போலவே சென்னை புறநகர் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் எல்லாம் வீட்டு மனை பெறுவதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு மாநில அளவிலான உயர்நிலை குழு ஒன்றை அமைத்தார். அந்த குழுவின் அடிப்படையில் 28,848 பேருக்கு பட்டா வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அதில் முதல் கட்டமாக மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு 2,124 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டா வழங்குவதால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு நிலங்களை வசித்து வருபவர்கள் அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலமாக கிரயங்கள் பெற்றும் கூட, அதாவது பேங்க்குக்கு போயிட்டு கூட லோன் வாங்க முடியாத சூழ்நிலை, அதே போல தன்னுடைய இடத்தை விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை, அல்லது தன்னுடைய இடத்திற்கு ஒரு திட்ட அனுமதியை கூட பெற முடியாத சூழ்நிலையில் தான் மக்கள் வசித்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வகுத்தளித்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் கணினி பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நடத்துகின்ற ஒரு நல்லாட்சி என்பதற்கு இது ஒரு சான்றாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிடர் மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இதை போலவே எண்ணற்ற திட்டங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தவிருக்க என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது.